மன உறுதியோட 7 முக்கியமான தூண்கள். வாழ்க்கையில சவாலான நேரங்கள் வரும்போது அதெல்லாம் சமாளிச்சு எப்படி வலிமையா நிக்கிறது, இத பத்தி தான் நாம ஆழமா பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல இந்த கேள்விய கேட்டிருப்போம் இல்லையா? சில நேரம் வேலையில பிரச்சனை, சில நேரம் குடும்பத்துல குழப்பம், இல்லனா திடீர்னு ஒரு எதிர்பாராத அடி. அப்போ எப்படி சரிஞ்சு விழாம நம்மள நாமளே தாங்கி பிடிச்சுக்கிறது? இதுக்கான பதில் நம்ம மன உறுதியே வளர்த்துக்கிறதுல தான் இருக்கு. மன உறுதிங்கிறது ஏதோ பிறக்கும் போதே வர்ற ஒரு சக்தி கிடையாதுங்க. சொல்லப்போனா ஒரு பெரிய கோவில எப்படி ஒவ்வொரு கல்லா ஒவ்வொரு தூணா வச்சு கவனமா கட்டுறோமோ அதே மாதிரி மன உறுதியையும் நாம தான் உருவாக்கணும். அது ஒரு கலை. சரி வாங்க, அந்த தூண் என்னன்னு பார்க்கலாம். எல்லாமே சுய விழிப்புணர்வுல இருந்து தான் தொடங்குது. அதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நீங்க எப்படி உணர்றீங்க, ஏன் அப்படி நடந்துக்கிறீங்கன்னு உங்களையே நீங்க புரிஞ்சுக்கிறது. இந்த புரிதல் மட்டும் வந்துட்டா போதும், அந்த சூழ்நிலையை நீங்க கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. அது உங்களை கட்டுப்படுத்தாது. இது நம்மள ரெண்டாவது ரொம்பவே முக்கியமான ஒரு தூணுக்கு கூட்டிட்டு போகுது. சுய கட்டுப்பாடு. இதுக்கு அர்த்தம் உணர்ச்சிகளை அடக்கி வைக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலா பயங்கர குழப்பமான நேரத்துல கூட தெளிவா சிந்திக்கிற மாதிரி நம்ம உணர்ச்சிகளை நிர்வகிக்கிறது. எவ்வளோ பெரிய அழுத்தத்திலையும் நிதானமா இருந்து ஒரு முடிவு எடுக்கிற திறன் தான் இது. இந்த 2 தூணுக்கும் உள்ள தொடர்பு ரொம்ப ஆழமானதுங்க. சுய விழிப்புணர்வுங்கிறது புயல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி. சுய கட்டுப்பாடுங்கிறது அந்த புயல்ல கப்பலை சரியா ஓட்டிட்டு போற மாதிரி. முதல்ல புயல் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் தான் கப்பலை எப்படி ஓட்டணும்னு யோசிக்கிறோம். இது ரெண்டும் சேர்ந்தாதான் கரையை சேர முடியும். இத செய்யறதுக்கு சில ரொம்ப எளிமையான கருவிகள் இருக்கு. பதட்டமா உணரும்போது மெதுவா ஆழமா மூச்சு விடுறது, அந்த நொடியில மட்டுமே கவனம் செலுத்துறது, உங்களுக்கு நீங்களே பரவாயில்ல என்னால முடியும்னு சொல்லிக்கிறது, இதெல்லாம் உங்களை உடனே நிலைப்படுத்திடும். அடுத்து 3வது தூண். இது நம்ம கண்ணோட்டத்தை பத்தினது. நம்பிக்கை. இது பிரச்சனையே இல்லைன்னு கண்ணை முடிக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலா ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு யோசிக்கிறத விட்டுட்டு, சரி இதுக்கு அடுத்து என்ன செய்யலான்னு தீர்வு நோக்கி நகர்றது. எந்த பின்னடைவும் கொஞ்ச காலத்துக்கு தானே நம்பி அதை எதிர்கொள்றது தான் உண்மையான நம்பிக்கை. 4வது தூண் நம்ம சிந்தனையோட நெகிழ்வுத்தன்மை பற்றியது. மன நெகிழ்வுத்தன்மை. அதாவது ஒரு வழி வேலை செய்யலனா அதே இடத்துல நின்னுடாம வேற என்ன வழி இருக்கு அப்படின்னு மாற்றுப்பாதைகளை தேடுற திறன் தான் இது. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம சிந்தனையும் மாத்திக்கிட்டே இருக்கணும். பாத்தீங்களா, இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி இந்த குணம் தடைகளை வெறும் பிரச்சனையா பார்க்காம அதுலேருந்து கத்துக்கவும் இன்னும் ஒரு படி மேல வளரவும் ஒரு வாய்ப்பா மாத்திருது. இப்போ நாம பார்க்க போறது 5வது தூண். இது நம்ம மேல நாம வைக்கிற நம்பிக்கையை பத்தினது. சுய செயல்திறன். நம்மளோட செயல்களால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு முழுசா நம்புறது. சவால்கள் மலை மாதிரி பெருசா தெரிஞ்சாலும் விடாமுயற்சியோட போராட தேவையான எரிபொருளை கொடுக்கறதே இந்த நம்பிக்கை தான். 6வது தூணு நாம இந்த போராட்டத்துல தனியா இல்லைன்னு நமக்கு ஞாபகப்படுத்துது. இணைப்பு மற்றும் ஆதரவு. மன உறுதிங்கிறது தனிப்பட்ட பலம் மட்டும் கிடையாது. நம்மள சுத்தி இருக்கிற குடும்பம், நண்பர்களோட ஆதரவும் அதுல ஒரு முக்கிய அங்கம். அவங்க நமக்கு ஆறுதலையும் சில சமயம் நாம பார்க்காத கோணங்களையும் காட்டுவாங்க. அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உதவி கேட்கறது பலவீனமே கிடையாதுங்க. உண்மையில மன உறுதியோடு இருக்கிறவங்க பிரச்சனைகள்ல இருந்து வேகமா மீண்டு வர்றதுக்கு அதுதான் ஒரு முக்கிய வழி. கடைசியா 7வது தூண். இது மத்த எல்லா தூண்களையும் ஒன்னா இணைக்கிற ஒரு சக்தி. நோக்கம் மற்றும் அர்த்தம். உங்க வாழ்க்கையில நான் எதுக்காக இது எல்லாம் செய்றேங்கிற கேள்விக்கு ஒரு தெளிவான ஏன் இருந்தா எவ்வளோ கஷ்டமான நேரத்திலையும் போராட ஒரு உந்துதல் கிடைக்கும். அந்த நோக்கம்தான் வலிய முன்னேற்றமா மாத்துற ஒரு ரகசியம். இதுதான் மன உறுதிக்காத முழுமையான வரைபடம். சுய விழிப்புணர்வு, சுய கட்டுப்பாடு, நம்பிக்கை, மன நெகிழ்வுத்தன்மை, சுய செயல்திறன், நம்ம கூட இருக்கிறவங்களோட ஆதரவு, அப்புறம் நம்ம வாழ்க்கையோட நோக்கம். இந்த 7 தூண்டுகளும் சேரும்போது தான் நாம உடைஞ்சு போகாத ஒரு கோட்டையா மாறுறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த 7 தூண்கள்ல இப்போ உங்க வாழ்க்கைக்கு எந்த தூணை பலப்படுத்துறது ரொம்ப அவசியம்னு தோணுது? எதை தேர்ந்தெடுத்தாலும் சரி, உங்களுக்கான அந்த பயணம் இன்னைக்கே தொடங்கட்டும்.